வணக்கம். இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா. சரத்குமார் அப்படின்னாலே நல்ல உடற்கட்டு, ஜிம்பாடி. இப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் படத்தில் அப்படி ரோஜாவை அப்படி தூக்கி வச்சு அப்படி நிற்பார். ஜீப்பே அப்படி தூக்குவார். அது ஒரிஜினலாகவே அவர் ஜீப்பை தூக்குவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மாதிரியான உடற்பயிற்சி செய்தவர், ஆனழகன் போட்டியில் வெற்றி பெற்றவர். அவருடைய செஸ்ட்டு, தைஸு இதை எல்லாத்தையும் படத்துலேயும் காம்பார். இப்போ சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வில்லன் வந்து அவருடைய பனியன் அப்படி கிழிச்சு விடுவாங்க. இந்த முண்டா பனியன் போட்டு அப்படி சரத்குமார் நிற்பார், அப்படி பனியனை கிழிச்சு விட்ருவாங்க. ஏன்னா அவர் செஸ்ட்டு தெரியணுமா. கேப்டன் எல்லா படத்துலையும் பாருங்கள், கேப்டன் படமாக இருக்கட்டும், ஏயின்னு ஒரு படமாக இருக்கட்டும், சத்ரபதி, எல்லா படத்துலையும் குறைந்தபட்சம் அந்த முண்டா பனியன் மட்டும் போட்டு அப்படி சொல்கிறையாக காமிச்சு அப்படி நின்றுவார். ஏன்னா அவருக்கு அந்த மார்பு, தோல் இதையெல்லாம் காண்பித்து அது மூலமாக தனக்கு ரசிகர் கூட்டத்தை சேர்த்தவர். ஒரு கையில் தண்டை எடுப்பார். ஏஐ படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கையில் தண்டை எடுப்பார். ஃபேமிலி சப்ஜெக்ட் வந்தால் கூட சரத்குமாருக்காண்டியே ஒரு ஃபைட் வச்சுருப்பாங்க. இப்போ சூரிய வம்சம் படத்துலலாம் ஃபைட்டுக்கு அவசியமே இருக்காது. இருந்தாலும் சரத்குமாருக்காண்டியே கடைசியில் நீ என்ற பிள்ளையாக இருந்தால் அவனை பேச விட்டுருக்க மாட்டாடா அப்படின்னு சொன்ன உடனே அடிப்பார். ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் படத்தில் கூட சரத்குமார் நடிச்சிருக்காருங்கிறதுக்காண்டி டேரக்டர் விக்ரம்னு ஒரு ஃபைட்டு கிளைமேக்ஸில் வச்சுருப்பார். அப்போ அந்த மாதிரி சண்டை விரும்பாத இயக்குநர்கள் கூட சரத்குமாரை வைத்து படம் எடுத்தாலும் சண்டை காட்சி வைப்பாங்க. அது காரணம் அவருடைய உடம்பு. புலன் விசாரணை படத்தில் விஜயகாந்தோட ஒரு ஃபைட்டு, பிரிட்டிஷ்கார மாதிரி இருப்பார், வெள்ளைக்கார மாதிரி சட்டையை கழட்டி அப்படி நிற்பார். அந்த சரத்குமார் மனுஷன் பாவம். அவரை வந்து ட்ரெஸ் இல்லாமல் அப்படி சும்மா அந்த கட்டுடல் மேனியை ஒரு வெள்ளை துண்டை போட்டு அங்க பிரதிஷ்டை மாதிரி நடத்த விட்டு ராதிகா அவங்களுக்கு ஏதோ தண்ணி ஊற்றியோ ஏதோ விட்டு விடுறாங்க. என்னன்னு கேட்டால் தன் மனைவி வெற்றி பெற வேணுமா. தேர்தலில் வெற்றி பெற வேணும்னா மக்கள் விரும்புகிற கட்சியில் நீங்கள் நிற்கணும், மக்கள் விரும்புகிற மாதிரி நீங்கள் செயல் திட்டங்கள் இருக்கணும், மக்களுக்காக கொள்கை பேசணும். சாமி கும்பிட்றது, நீங்கள் ஜாதி பார்த்து நிற்கிறது, விருதுநகரில் எப்படினாலும் நாடார் ஓட்டு இருக்குது, நாயுடு ஓட்டு இருக்குது, ஆனால் நம்ம 2 பேர் ஓட்டும் சேர்ந்து உனக்கு கிடச்சிரும்னு நம்புறது. ஜாதியை பார்த்தும் சாமியை பார்த்தும் விருதுநகர் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. கட்சி என்ன, கொள்கை என்னன்னு பார்த்து தான் ஓட்டு போடுவாங்க. சீரஞ்சீவி சொன்னார் பார்த்தீங்களா, ராமர் கோயிலுக்கு மோடி கூப்பிட்டோன்னே என்னை அனுமராக வரேன், என்னை அனுமனே வந்து என்னை கூப்பிட்டாரு அப்படின்னா. இந்த மாதிரியான காமெடியெல்லாம் தமிழ்நாட்டில் எடுபடாது. தமிழ்நாட்டு மக்கள் சாமியை கும்பிடுவாங்க, சாமி படங்களை ரசித்து பார்ப்பாங்க, அம்மன் படம், துர்கா படத்தெல்லாம் வெள்ளி விழா கொண்டாட வைப்பாங்க. ஆனால் நடிகர்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறதெல்லாம் அவங்க விரும்ப மாட்டாங்க. இப்படிலாம் பண்ணால் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? இப்படிலாம் போனால் கடவுள் அருள் தந்து வெற்றி பெற்றுவாரா? அப்படி பார்த்தா இந்து மக்கள் கடவுள் கடவுள் ராமர்னு என்று சொன்ன ராமரே அந்த தொகுதியில் தோக்கடிச்சிட்டாங்களே. ராமர் 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 என்று ராமர் கோயிலை வச்சு அரசியல் பேசின கட்சி ஏங்க பைசாபாத்தில் பாஜக தோக்குது? அப்போ ராமர் காப்பாற்றி இருக்கணும்ல, புரியுதுங்களா? அப்போ வடநாட்டிலேயே உங்களுக்கு கடவுள் வந்து கடவுளை வச்சு ஓட்டு கேட்குறவங்களுக்கு ஜெயிக்க வைக்கிறது இல்லை, மக்களுக்கான சேவை செய்கிறவங்க தான் ஜெயிக்க வைக்க முடியும். நம்ம எந்த மக்களுக்கான விஷயங்களும் செயல் திட்டங்கள் இல்லாமல் ராமர், கிருஷ்ணர், ஐயனார், முனின்னு சொன்னால் உடனே மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? இல்லை அந்த முனி ஐயனார் இறங்கி வந்து சக்தி வந்து ஓட்டிங் மிஷினை மாற்றி உங்களை ஜெயிக்க வச்சிருமா? ஏன் இவ்வளவு நகைச்சுவையாக போயிடுச்சு? ஒரு காலத்தில் கம்பீரமாக இருந்த நடிகர் அதிமுகவில் இருந்திருக்காரு, திமுகவில் இருந்திருக்கிறாரு, தனியாக கட்சி நடத்தினார், ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் பிரதிநிதியாக அவரை பார்த்தாங்க தென் மாவட்டங்களில். இதெல்லாம் இருந்து கடைசியில் பார்த்தா இன்று மனிதன் பாவம் தன்னுடைய கட்டுடல் உடலை பொன்னம்பலத்தில் காமிச்சிருக்காரு, பெரிய பெரிய வில்லன்களிடம் திறந்து காமிச்சிருக்கிறார். இன்று பார்த்தீங்கன்னா அந்த உடலை, அந்த வெற்றுடல், அந்த கட்டுடல் அப்படியே தரையில் உருளுகிறார். பார்க்கவே மனசு கஷ்டமாக இருக்குது. சரத்குமாருடைய கம்பீரமான தோற்றம் உடலுக்கு கடைசியில் இப்படி தோற்று கடைசியில் தோற்றும் போய் யாருக்கிட்ட, விஜயகாந்த் மகன்கிட்ட ரொம்ப குறைவான ஓட்டு வித்தியாசத்தில். விஜயகாந்த் மகன் இவங்கள விட நல்ல ஓட்டு வாங்கியிருக்கார். தன் மகன் வயது உள்ள ஒருவரிடம் மிக மோசமான எண்ணிக்கையில் அதிகபட்ச வாக்குகளை விஜயபிரபாரன் உங்களை வென்று இருக்கிறார். விஜயபிரபாரன் வாங்கின வாக்கில் கூட நீங்கள் இது வாங்காத அளவுக்கு ரொம்ப மோசமான நிலையில் இடத்துக்கு போயிட்டீங்க. பாஜகவில் நின்று இப்படி ஒரு நிலைக்கு போயிருக்கீங்க. இப்போ இப்படி ஒரு தோல்வி வந்ததுக்கப்புறம் ராதிகா கதறி அழுதுருக்கலாம், சரத்குமார் உருண்டு புரண்டது வீணாக போச்சேன்னு ஃபீல் பண்ணியிருக்கலாம். தமிழ் சினிமா, அரசியல் இது ரெண்டையும் நீங்கள் பொருத்தி பாருங்களேன். கொள்கை ரீதியாக பேசுகிறவங்க தான் தோத்தாலும் வெற்றி பெற்றாலும் கம்பீரமாக இருந்தாங்க. டி ராஜேந்தர் திமுக ஆதரித்து பேசினார். எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் உதயசூரியன் சின்னத்தை கட்டிட்டு ரிக்ஷா ஓட்டுவார். அதனால் பல நேரங்களில் அவர் தேட்டரெலாம் அடித்து நொறுக்கியிருக்காங்க டி ராஜேந்தர். இதை எம்ஜிஆர் எதிர்த்து வசனம் பேசுவார். மதுவிலக்கு எம்ஜிஆர் ஆட்சியில் சாராய கடைகள் திறந்ததை எதிர்த்து வசனம் பேசியிருக்காரு. துணிச்சலாக ஆமாண்டா நான் எம்ஜிஆர் எதிர்த்து பேசுவேன்டா அப்படின்லாம் பேசுவார் டைலாக். அதற்கு பிறகு தனியாக கட்சி ஆரம்பித்தார், ஜெயிச்சார், தோத்தார், கலைஞர்கிட்ட இருந்தார், ஜெயலலிதாட்ட போனார், எல்லாம் மாறி மாறி அவர் பண்ணார். ஆனால் இப்படி கம்பீரம் குறைந்து செயல்பாடுகளை அவர் செய்யலை. ஜெயிச்சிருக்காரு, தோற்றுருக்காரு, தனியார் நின்று இருக்காரு, ஆனால் அவருக்கான தனித்துவத்தோடு தான் இருந்தார். ராமராஜன் அதிமுகவில் சேர்ந்தார், அதன் மூலமாக பதவி பெற்றார்.
ஜெயிச்சாலும் தோத்தாலும் இந்த மாதிரி வேலைகளில் ராமராஜன் ஈடுபடலை. நான் ஒரு எம்ஜிஆர் ரசிகர் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவார் ஒழிய இந்த மாதிரியான விஷயங்களை செய்யலை. இன்னும் சொல்லப்போனால் சரத்குமாரை விட இந்த மாதிரி இந்த மக்களுடைய தெய்வ நம்பிக்கையெல்லாம் ரொம்ப நம்பிக்கையான விஷயங்களை வைத்து படம் எடுத்த நடிகரில் ராமராஜன் ஒன்று. அங்கே இருக்க மாரியாத்தான்லாம் பாட்டு பாடிய நடிகர் தான் அவர். ஆனாலும் கூட அரசியல் வாழ்க்கை என்று வரும்போது இந்த சினிமா, இந்த தெய்வம், ஆன்மீகம், கடவுள் இதை இணைத்து பார்க்கக்கூடாதுங்கிற உணர்வு ராமராஜனுக்கு கூட இருந்திருக்கு. அவர் இந்த மாதிரிலாம் செஞ்சது இல்லையே, ஜெயிச்சாலும் தோத்தாலும். இன்னும் எத்தனை நடிகர்கள், பாக்கியராஜ் அவர் தேர்தலில் நிற்கலையே ஒழிய அவரும் ஒரு கட்சியை ஆரம்பித்து அதிமுகவில் அவர் பின்னாடியும் போனாங்க. இப்போ இருக்க பல அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் பலர் வந்து பாக்கியராஜ் அணியில் இருந்தாங்க, பல பேர் இருந்தாங்க. பாக்கியராஜுக்கு அப்படி ஒரு செல்வாக்கு இருந்தது. அவர் அதுக்கப்புறம் ஜெயலலிதா ஆதரவு அணியாகி ஜெயலலிதா திரைப்படங்களில் ஜெயலலிதாவெல்லாம் காமிச்சார். அதுக்கப்புறம் திமுகவை ஆதரித்தார். நான் ஏன் சொல்கிறேன்னா, நடிகர்கள் கட்சிகளுக்குள்ள தனியாக ஆரம்பிப்பதோ, திராவிட கட்சிகளில் ஏதோ ஒரு கட்சியில் சேருவதோ அல்லது பிஜேபியில் சேருவதோ கூடலாம் அவங்கவுங்க உரிமை. ஆனால் இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்வதுங்கிறது நம்ம தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலும் இது ஒரு அழுக்காக இருக்குது. நீங்கள் வாழ்ந்த ஒரு கம்பீரமான உங்களோட உடல் தோற்றம், உங்களோட படத்துலையெல்லாம் ஒரு நாட்டாமையாக சூரிய வம்சமாக பார்த்துட்டு, ஒரு நியாயத்தை தட்டி கேட்குறவனா பார்த்துட்டு, 4-5 பேர் ரவுடிகளை தோசம் பண்ணுறவங்களா பார்த்துட்டு, இப்படி தெருவில் உருண்டு புரள்கின்ற காட்சியை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா உங்களுடைய நாட்டாமை, சூரிய வம்சம், சத்ரபதி, சாணக்கியா ஆட்டோலாம் ஓட்டுவீங்களே, அந்த படத்தை நான் பார்த்துருக்கேன். என்னன்னா சரத்குமாரை பார்த்தா ஒரு டீசெண்டான ஆளுப்பா, ஒரு நியாயத்தை தட்டி கேட்பாருப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு உடல் தோற்றம் உங்கள்கிட்ட உண்டு. உங்கள் கதாபாத்திரமும் லைட்டாக அப்படி தான் வச்சுக்குவீங்க. கொஞ்சம் எம்ஜிஆர் ஸ்டைலில், விஜயகாந்த் ஸ்டைலில் இருக்கணும். விஜயகாந்தை பார்த்து தான் நீங்களும் அப்படியே வச்சுக்கிட்டீங்க. அப்படிலாம் இருந்துட்டு இப்படிலாம் பண்ணுறதுங்கிறது சினிமா உலகிற்கும் ரொம்ப ஒரு பின்னடைவு. அரசியல்லையும் என்னடா இதெல்லாம் புது ட்ரெண்டாக இருக்குன்னு. வட இந்தியாவோட இப்படி இப்போ வட இந்தியா கூட கொஞ்சம் முற்போக்காக மாறிக்கிட்டு இருக்குது. தமிழ் சினிமா நடிகர்கள் இப்படியெல்லாம் போய்கிட்டு இருக்கிறதுங்கிறது ரொம்ப அவமானமாக இருக்குது. ஸோ சினிமா நடிகர்கள் அரசியல் கண்டிப்பாக வரலாம், அதெல்லாம் யாரும் தடுக்க முடியாது. ஆனால் நீங்களாம் அரசியலுக்கு வரும்போது இன்னும் கொஞ்சம் முன்மாதிரியாகவும், ஸ்டைலாகவும், மாடர்னாகவும், முற்போக்காகவும் இருக்கணும் ஒழிய இப்படி போகக்கூடாது. இதெல்லாம் எந்த அரசியல் தலைவரும் பண்ணதில்லை. எந்த ஒரு அரசியல் தலைவரும் ஜெயிக்கணுங்கிறதுக்காக இப்படி காவடி எடுக்கிறது இதெல்லாம் எந்த அரசியல் தலைவரும் தமிழ்நாட்டில் பண்ணதில்லை. தமிழ்நாட்டில் இந்த மதம், ஆன்மீகம், சாதி, சடங்குகள் இது எல்லாமே தேர்தல் அரசியலில் தோற்று போகும், தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் தமிழ் உணர்வை கொண்ட அரசியல், திராவிட இயக்க அரசியல், இல்லைன்னா தேசிய உணர்வு கொண்ட அரசியல், சமூக நீதி அரசியல் இதைத்தான் பேசணும். இல்லை இப்போ நாங்கள் பாஜகவில் சேர்ந்துட்டோம், இந்துத்துவம், இந்துக்கள், அகண்ட பாரதம், ஆன்டி முஸ்லீம் தான் பேசுவீங்கன்னா அதையாவது ஒரு முறையாக பேசணும். தமிழ்நாட்டில் உங்களால் அப்படி பேச முடியாது. நீங்கள் என்ன தான் பாஜகவில் சேர்ந்தாலும் முஸ்லீம்களுக்கு எதிராக தமிழ்நாட்டில் உங்களால் பேச முடியாது. இடஒதுக்கீடுக்கு எதிராக பேச முடியாது. பாஜகவின் எந்த கொள்கையும் உங்களால் பேச முடியாது. அதனால தான் வேறு வழியே இல்லாமல் இப்படி ரோட்டில் உருண்டு பெறல வேண்டிய நிலை வந்துருச்சோ அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்க பாஜக தலைவர்களே பாஜகவின் கொள்கைகளை தமிழ்நாட்டில் பேச முடியாது. இடஒதுக்கீடு எதிர்ப்பு, மொழி ஒளி மாநிலத்துக்கு எதிர்ப்பு, சாதிவாரி இடஒதுக்கீடுக்கு எதிர்ப்பு, இதுதான் பாஜகவின் கொள்கை. எங்கே தமிழ்நாட்டில் இதை பேச சொல்லுங்க பார்ப்போம். இந்தி திணிப்பு, இது எதுவுமே பாஜகவின் கொள்கையில் தமிழ்நாட்டில் ஈடுபடாது. பாவம் சரத்குமார் மாதிரி ஆட்கள் இது எடுபடாதுன்னு தெரியும். அதனால் பாவம் இந்த மாதிரியாவது செஞ்சு பிஜேபிக்கு நான் நெருக்கமானவர் காண்பித்துக் கொள்ள விரும்புகிறாரோ என்னமோ. எதுவாக இருந்தாலும், ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும், ஒரு சினிமா நடிகராக இருந்தாலும், நீங்கள் ஒரு அரசியல் வேட்பாளருங்க, ஒரு தொகுதியோட வேட்பாளர்னால் என்ன கம்பீரமாக இருக்கணும். சரி, இதன் மூலம் அங்க பிரதட்சணை செஞ்சதன் மூலமாக வெற்றி பெற்று விடலாம்னா நீங்கள் எதுக்கு தேர்தல் பிரச்சாரம் செஞ்சீங்க? சாமியோட அருளில் டேரெக்டாக ஜெயிச்சுட்டு போயிட வேண்டியதானே? உங்களோட சின்ன பையன், உங்கள் மகன் வயது உள்ளவர், உங்கள் நண்பர் விஜயகாந்தின் மகன் இந்த மாதிரிலாம் செய்யலையே. இந்த மாதிரிலாம் செய்யாமலே உங்களோட அவ்வளோ ஓட்டு, கிட்டத்தட்ட வெற்றி பெற்றிருப்பார் என்று சொல்கிற அளவுக்கு ஓட்டு வாங்கியிருக்காரே. ஸோ தமிழ்நாட்டு மக்கள் கட்சி பார்த்து ஓட்டளிப்பாங்க, கொள்கைகள் பார்த்து ஓட்டளிப்பாங்க, யார் வரக்கூடாதுன்னு நினச்சி ஓட்டளிப்பாங்க. இப்படி அழுது புரள்வது, உருண்டு புரள்வது, அங்க பிரதட்சணை செய்வது, இதன் பார்த்து வாக்களிக்க மாட்டார்கள் என்பதற்கும், அவர்கள் தோல்வி மட்டும் இல்லை, மிக மோசமான ஒரு தோல்வியை சந்திப்பார்கள் என்பதற்கும் ராதிகா சரத்குமாரனுடைய முடிவு என்ன மாதிரி ரிசல்ட் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். சரத்குமார் அவர்களே வயது 70 நெருங்கிருச்சு, இந்த மாதிரிலாம் வேலையை செய்யாமல் இன்னும் நல்லா உடற்பயிற்சி செய்து மற்றவர்களை எப்படி இது பண்ணலாம், உங்கள் ஆசைப்படி 150 வயசு வரையும் வாழணும்னு ஆசைப்படுறீங்க, அதற்கான வேலைகளை ஈடுபடுங்க. ஆரோக்கியமான மக்களுக்கான இந்த மாநில உணர்வை பிரதிபலிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஆரோக்கியமான அரசியலை செய்யுங்க. அதை விடுத்துட்டு இந்த மாதிரிலாம் மக்களை பிற்போக்குத்தனமாக பகுத்தறிவுக்கு எதிரான விஷயங்களை நீங்கள் செய்யாதீங்க. இதை செய்வது என்பது அறிவியலுக்கு முரணானது என்று சொல்ல வேண்டிய கடமை ஊடகங்களுக்கு உண்டு. இதை நீங்கள் கேட்கலாம், இதை எத்தனை பேர் செய்கிறாங்க, அதையெல்லாம் நீ கண்டிக்க மாட்டேன், அது அவங்கவுங்க உரிமைன்னு கூட விட்டுருவேன். நாக்கில் அழகு குத்திக்கிறதா இருக்கட்டும், பள்ளிவாசலில் போய் இந்த ஏதோ ஒன்று மந்திரிப்பாங்க,
அப்புறமேட்டு நிறைய பேர் இப்படி சாட்டை அடிச்சுக்கிறாங்க. சில பேர் இந்த அழைக்கிறார், இந்த சிடி வாங்கினா சரியாயிரும், உங்களுக்கு பரிபூர இதை தருகிறோம் நற்செய்தி பெருவிழான்னு, இதெல்லாம் போய் ஏமாறுகிற மக்கள் இருக்கிறாங்க. எல்லாரையும் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் பிரபலமாக இருப்பவர்கள், ஒரு அரசியலில் இருப்பவர்கள், சினிமாவில் இருப்பவர்கள் இது போன்று செஞ்சால் அது தப்பான ரோல் மாடல் ஆகும். ஆனால் நல்ல வேலையா இப்படி நீங்கள் அழுது புரண்டாலும் உருண்டு பிறண்டாலும் மிக மோசமான தோல்வி கிடைக்குங்கிறத தமிழ்நாட்டு மக்களுக்கு காமிச்சிட்டிங்க. அந்த விதத்தில் ஒரு வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம்தான். மற்றபடி சரத்குமார் போன்ற ஒரு கம்பீரமான நடிகர் இப்படி தெருவில் உருள வேண்டிய நிலை வந்து விட்டதே என்று நினைக்கும் போது எனக்கு ஒரு சினிமா ஆர்வலனா, ஒரு ரசிகனா ஒரு வருத்தமாக இருக்குது சார். இது போன்ற பல்வேறு சினிமா செய்திகள், சினிமாவுக்கு பின்னால் உள்ள அரசியல், சினிமாவை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்ற பல்வேறு பரிணாமங்கள் என பல்வேறு விதமான கோணங்களில் உங்களுக்கு செய்திகளும் உரையாடல்களும் நேர்காணல்களும் வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.